உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, 50 வருடம் ஏமாற்றிய திமுக. ஒண்ணு கிடையாது, ரெண்டு கிடையாதுங்க. 50 வருஷமா திமுக தொடர்ச்சியா ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 50 வருடம் ஏமாற்றிய திமுக வெறும் 6 மாதத்தில் அடித்து உடைத்த தாவேகா. வெறும் 6 மாசத்துல திமுகவுடைய சதி சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். சோ இதனால அண்ணன் திருமா அவர்களுடைய ஒரு 30 ஆண்டு கால கனவு, அந்த 30 ஆண்டு கால கனவு தற்பொழுது நிறைவேறி இருக்கின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான வரலாற்று தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. இன்றைய தினத்துல நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில ஒரு ஸ்பீச் பேசினார் இல்லையா, அந்த ஸ்பீச்ல எனக்கு பர்டிகுலரா இந்த இடத்துல இது பிடிச்சிருச்சு, இந்த இடத்துல எனக்கு இது பிடிச்சிருச்சு, இந்த இடத்துல இது பிடிக்கல, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பார்வைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, 50 வருடமாக ஏமாற்றிய திமுக. 50 வருஷமா ஏமாத்தினாங்க. ஆமா, 50 வருஷம் ஏமாத்தி இருக்காங்க. அத வெறும் 6 மாதத்தில் தாவேகா விஜய் அவர்கள், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடித்து உடைத்திருக்கின்றார். ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு சின்ன வரலாறு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்து இருக்குது. அந்த ஏரியா சாதி இறுக்கங்கள் நிறைந்த ஒரு ஏரியா. சோ அந்த பகுதியில கடந்த ஒரு 25 வருடத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டுறாங்க. அண்ணன் திருமா அவர்கள் தேர்தல் பாதைக்குள்ள வரார் இல்லையா, சோ அதனை மையப்படுத்தி ஒரு தேர்தல் பிரச்சாரம், அங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல மூப்பனார் அவர்களும் கூட அந்த பொதுக்கூட்டத்துல இருக்கிறாரு. அப்ப அண்ணன் திருமா அவர்கள் மைக்ல பேசுகின்ற பொழுது கீழே இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கல்லை விட்டு எரிஞ்சிடறாங்க. அண்ணன் திருமா அவர்கள் மேல கல்லை விட்டு எரிஞ்சிடறாங்க. சோ அந்த மாதிரி கல்லை விட்டு எரிஞ்ச உடனே மூப்பனா அவர்கள் என்ன பண்றாரு, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு எதுக்கு நீ எரியிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை கட்ட மாதிரி பேசினாரு. அது ஒரு தனி சாப்டர். ஆனா அதே வேளையில அண்ணன் திருமா அவர்கள் அந்த பேச்சை தொடர்கின்ற பொழுது அவர் சொல்றாரு, இன்று என் மீது கல்லறிந்த தம்பிகள் நாளை என் மீது பூவை அள்ளி வீசுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முழக்கத்தை சொல்றாரு. அதாவது இன்னைக்கு நீங்க என் மேல சாதியின் மூலமாக கல்லை விட்டு எரிஞ்சிடுறீங்க, ஆனா நாளைக்கு என்னுடைய அரசியல் செயல்பாடுகள் மூலமாக நீங்க என்னை வரவேற்று என் மேல பூவை எள்ளி வீசுவீர்கள் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் ஏறக்குறைய ஒரு 25 வருடத்திற்கு முன்பாக மதுரை உசிலம்பட்டி பகுதியில மேடை போட்டு இந்த விஷயத்தை பதிவு பண்ணாரு. அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை பதிவு பண்ணாரு. ஆனா அதற்கு பின்பாக கடந்த ஒரு 25 வருடங்களாக அதே உசிலம்பட்டி பகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால எந்த விதமான பொதுக்கூட்டத்தையும் போட முடியவில்லை. காவல்துறை அனுமதி வழங்குவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, விசிகா கூட்டம் போட்டாங்க அப்படின்னா அங்க ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துடும், ஒரு 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 இருவேறு சமுதாயத்திற்கு இடையில ஏதாச்சும் பிரச்சனை பெருசா வந்துடும் அப்படின்ற காரணத்துக்காக கடந்த 25 வருடங்களாக விடுதலை சிறுத்தை கட்சி அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடவில்லை. ஒருவேளை போடுவதற்கு அனுமதி கேட்டாலும் கூட காவல்துறை அனுமதி வழங்குவது கிடையாது. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே அனுமதி வழங்குவது கிடையாது. இதுதான் கடந்த ஒரு 25 வருடமாக அந்த மதுரை உசிலம்பட்டி பகுதியில் இருந்த நிலைமை. சோ இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் வாங்கினாங்க இல்லையா, விசிகா வந்து அங்கீகாரம் வாங்கினாங்க இல்லையா, அங்கீகாரம் வாங்கின உடனே அங்கீகார பெருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போடுறாங்க. எங்க அதே உசிலம்பட்டி பகுதியில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க, காவல்துறையை அனுமதி கொடுத்துட்றாங்க. சோ அந்த அங்கீகார பெருவிழா கூட்டத்துல அந்த துண்டறிக்கை இருக்கும் இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கான துண்டறிக்கை, அந்த நிகழ்ச்சிக்கான துண்டறிக்கையில திமுக கூட கூட்டல இருக்கிறனால விசிக காரங்க என்ன பண்றாங்கன்னா திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர்களுடைய எல்லா பேரையும் துண்டறிக்கையில போடுறாங்க. மூர்த்தி அவருடைய பேரை போடுறாங்க. அந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் இருப்பாங்களே, திமுக நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளுடைய பெயர்கள் எல்லா பேரையும் போடுறாங்க. போட்டு எல்லோருக்குமே துண்டறிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விசிகாவுடைய அங்கீகார பெருவிழால நீங்க கலந்துக்கணும்ன்ற மாதிரி துண்டறிக்கை கொடுக்குறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சியில கொடுக்குறாங்க. ஆனா கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஒரு நிர்வாகியும் கலந்து கொள்ளவில்லை. உசிலம்பட்டியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த நிர்வாகியும் விசிகாவுடைய மேடையில் ஏறவில்லை. என்ன காரணம்? சாதி ஓட்டு. அந்த மேடையில் நாம ஏறணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற சாதி இந்துக்கள் நமக்கு ஓட்டு போடாம போயிருவாங்களோ, திமுக ஓட்டு போடாம போயிருவாங்களோ என்ற காரணத்துக்காக கூட்டணி கட்சியாக இருந்த போதிலும் கூட, துண்டறிக்கையில பெயர்கள் எழுதியிருந்த போதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி கூட விசிகாவுடைய மேடையில ஏறல. அன்னைக்கு ஏறவே இல்லை. எப்ப? கடந்த 2025. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எப்பேற்பட்ட சாதிய சிந்தனையோட இருந்திருக்கிறாங்க.
சாதிகளை பிளவுபடுத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையோட செயல்பட்டு இருக்கிறாங்க. உள்ளபடியே திமுகவுக்கு சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்துருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு விசிகாவுடைய மேடையில் ஏறி, உசிலம்பட்டி பகுதியில விசிகாவுடைய மேடையில ஏறி சமத்துவத்தை கற்பிச்சிருப்பாங்க, சாதி ஒழிப்பை பேசியிருப்பாங்க, பெரியாரியத்தை பேசியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு கூட்டத்திலே கலந்துக்கல. 25 வருஷத்துக்கு முன்னாடிதான் உசிலம்பட்டி பகுதியில திருமாவளவன் கூட்டம் போட்டு பேசினாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு வழியா சக்சஸ் பண்ணி அந்த இடத்துல பொதுக்கூட்டத்தை மறுபடியும் போடுறாங்க. அந்த கூட்டத்துல திமுக காரங்க யாருமே ஏறலங்க. அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு சாதிய சிந்தனை. அப்ப திமுக திட்டமிட்டே சாதிய பிளவுகளை ஊக்குவித்தது. திமுக திட்டமிட்டே சாதிய பிளவுகளை ஊக்குவித்தது. அது மட்டும் கிடையாதுங்க. மதுரை உசிலம்பட்டி பகுதியில புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை நீங்க பொது இடத்துல வைக்க முடியாது. அவ்வளவு சாதி இருக்கங்கள் நிறைந்த ஒரு ஏரியா. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க நாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாங்க பிறந்த நாள் நிகழ்ச்சி கொண்டாடுறோம், அதனால காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுங்க என்று கேட்டாலும் கூட காவல்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க மாட்டார்கள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சாதி இருக்கங்கள் நிறைந்த ஒரு ஏரியா தான் மதுரை உசிலம்பட்டி பகுதி. சோ அந்த பகுதியில திமுகவுடைய காவல்துறையாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய காவல்துறையாக இருந்தாலும் சரி, அவங்க ஆட்சி பண்ண காலகட்டங்கள்ல இந்த இருவேறு சமுதாயங்கள் இணைவதற்கு எந்த விதமான முயற்சியும் கூட இவங்க மேற்கொள்ளவே இல்லை. திமுகவும் செய்யல, அதிமுகவும் செய்யல. ஆனா இன்னைக்கு மதுரை உசிலம்பட்டி பகுதி வழியா நான் போனேங்க. இன்னைக்கு மீன்ஸ் என்னன்னா ஒரு 15 நாட்கள் இருக்கும். மதுரை உசிலம்பட்டி பகுதி வழியா போனேன். சோ அந்த பகுதியில உசிலம்பட்டியினுடைய மைய பகுதி இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி ஏறக்குறைய ஒரு 15 பிளக்ஸ். இந்த 15 பிளக்ஸ் யார் வச்சிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கிறாங்க. 15 பிளக்ஸ் வச்சிருக்கிறாங்க. சோ இந்த 15 பிளக்ஸ் எல்லாத்துலயுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்குது. ஆகச்சிறந்த மாற்றம். புரட்சியாளர் அம்பேத்கர் படம் இருக்குது. அங்க இருக்கிற மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்குது. அப்ப இத்தனை ஆண்டு காலமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்காம திமுக அதிமுக மிகப்பெரிய சதியை செய்திருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் இதை அடித்து உடைத்திருக்கின்றார். கண்கூடா பாத்தீங்க, அத்தனை பிளக்ஸ், எல்லா பிளக்ஸ்லயுமே அம்பேத்கர் படம் வந்திருக்குது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றம். இது எவ்வளவு பெரிய சமூக மாற்றம். இதை திமுக ஏன் செய்யல, அதிமுக ஏன் செய்யல, ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம். அது மட்டும் கிடையாது, அந்த 15 பிளக்ஸ்ல ஒரு முக்கியமான பிளக்ஸ் நான் பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிட்ட அண்ணன் திருமாவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா கையை தூக்கி ஒரு போட்டோ இருக்கு தெரியுமா. அந்த போட்டோவை பிளெக்ஸ் பேனர்ல அச்சிட்டு அந்த பொது இடத்துல வச்சிருக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் திருமாவர்கள் அதே உசிலம்பட்டி பகுதியில மேடையில பேசுகின்ற பொழுது கல்ல விட்டு எரிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பொது இடத்துல அண்ணன் திருமாவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னாக கையை கோர்த்து நிற்கின்ற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த பிளெக்ஸ் பேனர்கள் காட்சி, இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றம். இதத்தான் சொல்றேன். அதாவது 50 வருடமாக திமுக சமத்துவத்தை போதிக்க வேண்டிய திமுக, சாதி ஒழிப்புகளை போதிக்க வேண்டிய திமுக, சாதியை ஒழிப்பதற்காக இருவேறு சமூகங்கள் இணைவதற்காக எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. ஆனா தமிழக வெற்றிகள் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக, இல்ல தமிழக வெற்றிகளை கட்சி தொடங்கியதற்கு பின்பாகவே கலைத்துறை, விஜய் அவர்கள் சினிமாவை சார்ந்தவர், சோ கலைத்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த புள்ளியில் இணைந்து சாதி எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அதைத்தான் இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது 60 ஆண்டு கால சாதியை நாங்க ஒழிச்சிருக்கிறோம், 60 ஆண்டு கால மதத்தை ஒழிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அதைத்தான் 50 வருடமாக திமுக ஏமாத்துறாங்க. 6 மாதத்துல தாவேகா அதை அடிச்சு உடைச்சிருக்காங்க. கடந்த ஒரு 6-7 மாதமா ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா. சோ அந்த பிரச்சாரங்கள்ல கூடுகின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அந்த தலைகள் இருக்கும் இல்லையா, கூட்டத்துக்கு வந்த தலைகள், அந்த தலைகளை சுட்டி காட்டி இவன் என்ன சாதி, இவன் என்ன சாதி நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சாதிய மாற்றத்தை, ஒரு சாதி ஒழிப்பை தாவேகா விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய கலைத்துறையின் மூலமாக, இவங்க சொல்லுவாங்க கூத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா கிடையாது, தன்னுடைய கலைத்துறையின் மூலமாக சாதியை உடைச்சிருக்கிறாரு. அப்ப இது உள்ளபடியே ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு மாற்றம். சோ சாதி ஒழிப்புல முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் கூட வீரியமாக செயல்பட வேண்டும் என்பதனை இந்த காணொலி வாயிலா ஒரு வேண்டுகோளாக முன்வைத்துக் கொண்டு, கற்பை ஒன்று செய் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.